ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நேற்று கருவேப்பிலை பொடி செஞ்சேன். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அரைச்சா ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலை பொடியை நல்லா கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு அப்புறம் உளுந்து இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பூண்டெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு எல்லாம் ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். இது பூண்டு பொடி கிடையாது, சாப்பாட்டெலாம் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொடி கிடையாது, சாரி. இது சாப்பாடெலாம் போட்டு நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் தலைமுடியெலாம் நல்லா வளரும், நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ இந்த பூண்டு பொடியை இந்த கருவேப்பிலை பொடியை நான் அப்படியே போட போகிறது கிடையாது. இதை கொஞ்சம் ஊசரமாவோட கலந்து சுட போகிறேன். சும்மா ஒரு 3 கைப்பிடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கருவேப்பிலைலாம் நம்ம பசங்க எடுத்து போட்டுறாங்க. அதில் நிறைய அயன் சத்துலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி இதில் எல்லாமே உப்பு எல்லாமே கலந்துருக்கு. இதெல்லாம் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டுக்கிறது கூட எதுவுமே வேணாம், அழகாக பசங்களும் சாப்பிட்ருவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். கல் சூடானோடனே நம்ம என்ன பண்ணால் அந்த தோசை மாவு அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தோசை ரெடி ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ப்ரௌனாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். கருவேப்பிலை, உளுந்து, பெருங்காயம், பூண்டு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு உளுந்து பூண்டு நல்லா தட்டி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கருவேப்பிலை எடுத்து போடுங்க. போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா அழகாக அரைச்சி குறன்னு அரைச்சிக்கணும். சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அடிக்கடி செய்வேன், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு நான் இப்போ தான் செஞ்சேன். ரொம்ப அழகாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம எந்த தொட்டுக்கு எதுவும் இல்லாமல் அழகாக நம்ம சாப்பிட்லாம். சரிங்களா? லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.